தம்முடைய சீஷருடைய பாதத்தை கழுவுறாரு. அவ்வளவு பெரிய உலகத்தை படைத்த தேவன், சகல ஜீவ ஜந்துக்களும் படைத்த தேவன் சீஷருடைய காலை கழுகுறாருன்னா, அவருனால் உண்டாக்கப்பட்ட நாம எவ்வளவு கீழே இருக்கணும். நம்ம தூசிக்கு கூட ஒப்பானது கிடையாதுங்க. யோவான் ஸ்நானகர் போய் சொல்றாரு, ஆண்டவர் ஞானஸ்நானம் வரணும்னு சொல்றாரு, உங்களுடைய பாதத்தின் உங்களுடைய காலில் இருக்க பாதத்துல இருக்க செருப்பின் அந்த 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 கயிறு அவுக்கிறதுக்கு கூட நான் பாத்திரவான் இல்லைன்றாரு. ஏன் சொல்றாருன்னா, தாழ்த்துறாரு யோவான் தன்னை. அதனால தேவன் சொல்லி எனக்கு இப்ப இடம் கொடுன்றாரு. தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவாங்க, தன்னைத்தான் உயர்த்துக்கிறவன் தாழ்த்தப்படுவான். பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கல நீங்க தயவு செஞ்சு ஆண்டுடைய நாமத்தினால நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா இது தேவனுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காத ஒரு காரியம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பெருமை. இந்த பெருமைன்ற ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கவே கூடாது. அடுத்தபடியாக நம்மளுடைய முன்மாதிரியாக